மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் 11ஆம் வகுப்பு இயற்பியல் பாடத்தில் பாடம் 5ல் 5வது நெடுவினாக்குரிய விடை தான் பார்க்க போறோம். மிக முக்கியமான ஒரு நெடுவினா. சீரான நிறை அடர்த்தி கொண்ட வட்ட வளையத்தின் நிலைம திருப்புத்திறன். சரிங்களா? அப்போ நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஒரு வட்ட வளையம் எடுத்துட்டோம். அதனுடைய நிறையை நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா எம்னு வச்சிருக்கோம். சரிங்களா? இதனுடைய ஆரத்தை நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா கேபிட்டல் ஆர் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா வச்சிருக்கோம். ரைட்டா? இது என்ன செய்யுது அப்படின்னா ஒரு அச்சை பொறுத்து இந்த வட்ட வளையம் என்னது அப்படின்னா சுத்துது. சரிங்களா? இதான் ஒரு அச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த அச்சை பொறுத்து இந்த வட்ட வளையம் என்ன செய்யுது அப்படின்னா இதான் இந்த அச்சை பொறுத்து கீழே இருக்க வட்ட வளையம் என்ன செய்யுது அப்படின்னா சுத்துதுன்னு வச்சுக்கணும். சரிங்களா? நம்ம அந்த வளையத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய ஒரு நிறையை எடுத்திருக்கோம். அந்த நிறைய தான் என்னது அப்படின்னா டிஎம்ங்கிற நிறைய எடுத்திருக்கோம். அந்த நிறையோட நீளத்தை நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா டிஎக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். இது அச்சை பொறுத்து இந்த டிஎம் எவ்வளவு தொலைவில் இருக்கா, ஆர் தொலைவில் நமக்கு என்னது அப்படின்னா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்ம இதுக்கு நிலைம திருப்புத்திறன் ஃபார்முலாவை இதில் நம்ம பயன்படுத்த போறோம். நிலைம திருப்புத்திறன் ஃபார்முலா நமக்கு தெரியுமாப்பா? ஃபார்முலா என்னதுப்பா? டிஐ ஈக்குவல் டு டிஎம் ஆர் ஸ்கொயர். இதான் நிலைம திருப்புத்திறனுக்கு உண்டான ஃபார்முலா. இந்த ஆர் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா தொலைவை குறிக்கிது. நமக்கு இந்த அச்சிலிருந்து இது வரைக்கும் ஒரு தொலைவு என்ன வச்சிருக்கோம்? கேபிட்டல் ஆர்னு வச்சிருக்கோம். ஸோ டிஐ ஈக்குவல் டு டிஎம், இந்த ஸ்மால் ஆருக்கு பதிலாக என்ன ஸ்கொயர் போடுறோம்? கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் போடுறோம். ஃபர்ஸ்ட் உள்ளது நிலைம திருப்பத்தினுடைய ஜெனரல் ஃபார்முலா. இதில் தொலைவில் ஸ்மால் ஆர் இருக்கு. நம்ம இந்த ரிங்கில் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ இதில் நம்ம எடுத்து எழுதிட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஓரலகு நீளம் உள்ள அந்த நிறையினுடைய மதிப்பை பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ லேம்டா பார்க்கறதுக்கு ஃபார்முலா என்னது அப்படின்னா நிறை பை நீளம். சரிங்களா? வழக்கமாக நிறைய நம்ம என்ன செய்வோம்? எம்னு வைப்போமா? ஸோ கேபிட்டல் எம். இதோட நீளம் இது எதில் இருக்குப்பா? வட்டமாக தான் இருக்கு. அப்போ வட்டத்தினுடைய சுற்றளவுக்கு உண்டான ஃபார்முலா என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா போட போகிறோம். அது என்னது? 2π. ஆரத்தை கேபிட்டலில் தான் வச்சுருக்கோம். 2πr தான் ஃபார்முலா. நம்ம கேபிட்டல் ஆர்னு எடுத்த காரணத்தால் இங்கே என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா கேபிட்டல் ஆர்னு போட்டிருக்கோம். அப்போ வட்டத்தினுடைய நீளம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சுற்றளவு தான் நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா தெரியணும். அப்போ இந்த இடத்துல புள்ளி இருக்கு. இப்போ இங்கேருந்து ஆரம்பித்து சுற்றி இங்கே வந்தால் தான் இந்த வட்டம் முழுமையாகும். அதனால தான் என்ன ஃபார்முலா போட்டிருக்கோம் அப்படின்னா வட்டத்தினுடைய சுற்றளவு ஃபார்முலாவை அங்கே என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் 2πr அப்படின்னு. சரிங்களா? அப்போ லேம்டாவினுடைய மதிப்பு என்னது? கேபிட்டல் எம் பை 2πr. சரிங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிச்ச அந்த சின்ன ஒரு துண்டு எடுத்தோமா, அதனுடைய அடர்த்தி நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு ஃபார்முலா என்னது அப்படின்னா டிஎம். நம்ம எடுத்த மாஸ் எவ்வளவு? மிகச்சிறிய பகுதி தானே. ஸோ அதனுடைய நிறை என்னது அப்படின்னா டிஎம் லேம்டா. அதை என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம டிஎக்ஸ் அப்படின்னு வச்சிருக்கோம். இந்த இதில் நம்ம லேம்டாவின் மதிப்பு இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பிரதியிட போகிறோம். லேம்டாவோட மதிப்பு என்னப்பா இருக்கு? இப்போ பாருங்க டிஎம் ஈக்குவல் டு லேம்டாவோட மதிப்பு என்னதுன்னு பாருங்க கேபிட்டல் எம் பை 2π கேபிட்டல் ஆர் டிஎக்ஸ். இப்போ நான் எதுக்கு மதிப்பு கிடைச்சிருச்சு? டிஎம்முக்கு எனக்கு மதிப்பு கிடைச்சிருச்சு. ஆல்ரெடி நம்ம இதை சமன்பாடு 1 வச்சுக்கோமா. சமன்பாடு 1ல் இருக்கக்கூடிய டிஎம்முக்கு பதிலாக இந்த மதிப்பை இங்கே நம்ம பிரதியிட போகிறோம். அவ்வளோதான். சமன்பாடு 1 என்ன எழுதுங்க? டிஐ ஈக்குவல் டு டிஎம்மா. இந்த டிஎம்முக்கு பதிலாக இது நீங்கள் எழுத போகிறீங்க. என்ன இருக்குன்னு பாருங்க கேபிட்டல் எம் பை 2πr இன்ட்டு டிஎக்ஸ் என்ன ஸ்கொயர்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்டுன்னு எழுதிருங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இன்டெக்ரல் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இன்டெக்ரல் டிஐ ஈக்குவல் டு இன்டெக்ரல் எம் 2πr இன்ட்டு இந்த ஆர் ஸ்கொயர்டை இங்கே எழுதுகிறோம் இன்ட்டு என்எக்ஸ் அப்படின்னா டிஎக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். சரிங்களா? இப்போ பாருங்கள் கீழே ஒரு ஆர் இருக்கு. இந்த ஆரும் இந்த ஆறில் இருக்கக்கூடிய ஸ்கொயர்டும் என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். இப்போ மிச்சம் என்ன மட்டும் இருக்கும்? ஆறு மட்டும் தான் இருக்கு.
இது அடி கொடுத்தது புரியுதுலப்பா. ஆறு ஸ்கொயர்னா ஆறு எத்தனை தடவை போடுவோம்? 6 × 6னா 6 நம்ம 2 தடவை போடுவோம். இங்கே என்ன இருக்குது? கீழே ஒரே ஒரு 6 இருக்கா? ஸோ அடி கொடுத்தோம்னா மிச்சம் எத்தனை 6 மட்டும் இருக்கும்? ஒரே ஒரு 6 மட்டும் இருக்கும். இதை மட்டும் தான் இங்கே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா எழுதியிருக்கோம். இப்போ நம்ம இதில் இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த டிஐ எதா மாறிடும் அப்படின்னா ஐயா என்ன செஞ்சிடும் அப்படின்னா மாறிடும். இப்போ நமக்கு மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்க. இங்கே எம் ஆர் பை என்ன இருக்கு? 2π இன்டகரல் டிஎக்ஸ் என்ன செஞ்சிருக்கோம்பா? இந்த எம்மையும் ஆரையும் சேர்த்து எழுதியிருக்கேன், 2π எழுதியிருக்கேன். அவ்வளோதான், இன்டகரல் NX dx எழுதியிருக்கேன். இப்போ நான் என்ன அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் நம்ம லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ அந்த வட்டம் தொடங்கும் போது எதில் இருக்கும் அப்படின்னா 0ல் இருக்கும். வட்டத்தினுடைய இந்த மொத்த நீளம் சுற்றளவு நம்ம என்னென்னு வச்சுருந்தோம்? 2πrன்னு வச்சுருந்தோமா? இதை இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு அப்ளை பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் டிஎக்ஸை இன்டகிரேட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்? ஆல்ரெடி ஃபார்முலாவில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நமக்கும் அது என்ன செய்யும் அப்படின்னா தெரியும். அப்போ இன்டகிரேட் ஆஃப் டிஎக்ஸ்னா ஆன்சர் என்னது? எக்ஸ். அப்போ டிஎக்ஸை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா நமக்கு எக்ஸ் வரும். 0 to 2πr. இதில் லிமிட் அப்ளை பண்ணும்போது எப்படி அப்ளை பண்ணுவோம்? அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் தான் அப்ளை பண்ணுவோம். ஸோ I = mr/2π. அப்பர் லிமிட் என்னதுப்பா? எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். அப்பர் லிமிட் என்னது? 2πr மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக லோயர் லிமிட் அப்ளை பண்ணுவோம். லோயர் லிமிட் என்னது? 0. சரிங்களா? அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்க. IC = capital M capital R 2π இன்ட்டு 0 போன அவசியம் இல்லை. என்ன இருக்கு? 2πr. அப்போ இந்த 2πயும் இந்த 2πயும் என்ன ஆயிரும் அப்படின்னா நமக்கு கேன்சல் ஆயிரும். இப்போ மிச்சம் நமக்கு என்னப்பா இருக்கு? I = என்ன இருக்கு? கேபிட்டல் M ஆரையும் பெருக்குனீங்கன்னா என்ன ஸ்கொயர்டு அப்படின்னா r². ஓகேங்களா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இதே மாதிரி நமக்கு மற்ற பாடங்களுக்கு உண்டான வீடியோ, இந்த பாடத்தில் மற்ற கொஸ்டினுக்கு உண்டான வீடியோ நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதில் போய் பார்த்துக்கலாம். இல்லாட்டா பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது. வீடியோ புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.